ஹாய் கைஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு சட்னி தான் அரைக்க போகிறோம். இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், காஞ்ச மிளகா, இந்த உடச்ச பருப்புன்னு சொல்லுவாங்களே பொட்டுக்கடலை, அது கொஞ்சம் கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. இதை மட்டும் நல்லா வதக்கிட்டு வச்சு அரைச்சி இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பொட்டுக்கடலை, மிளகா, தேங்காய் இதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் புளி கொஞ்சோண்டு போட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது நம்ம வதக்கிறதுல தான் இந்த சட்னியோட ருசியே இருக்குது. நல்லா வதங்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அரைச்சோம்னா தான் சட்னி நல்லா ருசியாக வரும். அதனால் பார்த்து பக்குவமாக நல்லா வதக்குங்க. கருக விட்றாதீங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தது கடுகு தாளித்து கொட்டி கலக்கி சாப்பிட வேண்டியதுதான்.